இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் நீங்கள். இங்கே எனக்கு முன்னாலே உரையாற்றுவர் சொன்னார்கள், 2 ஆட்சிகள் தமிழ்நாட்டில் ஆண்டு இருக்கிறது. புரட்சி தலைவருக்கு பிறகு, புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு ஆட்சி நடத்தியவர்கள் இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அத்தனை பேருக்கும் நான் இன்றைக்கு சொல்கிறேன், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலிருந்து தூக்கி எறிவதற்கு ஒரே சக்தி தான் நம்முடைய தளபதி ஒருவரால் தான் முடியுமே தவிர எவராலும் முடியாது என்பதை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சில பேர் இடையிலே வருகிறார். நான் இன்றைக்கு சொல்கிறேன் அவர்களுக்கெல்லாம், உங்களால் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியாது. வீழ்த்துகிற சக்தி நம்முடைய தமிழகத்தின் வெற்றி தளபதியாக விளங்கி கொண்டிருக்கிற தளபதி ஒருவரால் தான் முடியுமே தவிர எவராலும் முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். சில பேர் நினைக்கிறார்கள் அங்கே இங்கு ஓடிக்கொண்டிருக்கிறார். அந்த ஓடுகிற நண்பர்களுக்கு சொல்கிறேன், வீழ்த்தும் சக்தி இங்கே தான் இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் மக்கள் நல்லாட்சி நடத்துவதற்கு, நாளை எதிர்காலத்தை நம்பியிருக்கிற மக்களுக்கு கண்ணீரை துடைப்பதற்கு, நம்முடைய தமிழகத்தின் வெற்றி கழகத்துடைய தலைவராக மட்டுமல்ல, இந்திய நாடை வியக்கத்தக்க அளவிற்கு ஒரு வரலாற்றை படைக்கிற தலைவராக தமிழகத்திலே வீரனை போட போகிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நான் இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், இங்கே இருக்கின்றவர் சொன்னார்கள் கடவுளே 9 சட்டமன்ற தொகுதி என்று சொன்னார்கள். கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரையிலும் 234 தொகுதியிலும் அவர்தான் வெற்றி பெறுவார், யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாற்றை தமிழகத்திலே நாம் படைப்போம். நான் எதற்காக சொல்ல என்று சொன்னால், காலத்தின் சூழ்நிலையை கருதி நான் உரையை சுருக்கி இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், நீங்கள் 3 மணிக்கு இங்கே வந்தீர்கள். ஆனால் மாற்றுக் கட்சியை பார்க்கின்ற போது 1 மணி நேரம் கூட கூட்டம் இருப்பதில்லை. காலி சேர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் காலி செய்கிற கூட்டம் தான் இங்கே வெற்றி கழகத்துடைய தலைவருடைய பட்டாளங்கள் இங்கே இருக்கிறது என்பதை என்னால் உணர முடிகிறது. அதைத்தான் இங்கே சொல்லுகிற போது, பூட்டிய இரும்பு கதவை உடைத்துவிட்டு சிறுத்தியே வா, நாம் சொல்லும் வழிகளை கொள்கைகளை நீங்கள் முரசுகளாக கொட்டி வாருங்கள் என்று அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.